டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ப்ரீவியஸ் செஷனில் பேசியிருந்தோம் ஒரு பொசிஷன் வெக்டார்னா என்ன, எப்படி அதை லொக்கேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். இந்த டாப்பிக்கில் ஒரு பிங்கிற பாயிண்ட்ல இருந்து கியூங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு ட்ராவல் நடக்குது. இந்த ட்ராஜெக்டரியோட பாத் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபைனலாக கியூங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஃபைன் பண்ணணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ். ஸோ நீங்கள் பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து கியூங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணீங்க, டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டேன். எனக்கு இதோட மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும், டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும். இனிஷியலி வி ஆர் ஹேவிங் டூ பொசிஷன் வெக்டார்ஸ். R1 வெக்டாருங்கிறது பாயிண்ட் பியோட பொசிஷன் வெக்டார், R2ங்கிறது பாயிண்ட் கியூவோட பொசிஷன் வெக்டார். எப்படி ஜென்ரலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, இது ஆரிஜின். நீங்கள் 3i கேப்புங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு 5i கேப்புங்கிற டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டீங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடந்துருச்சு அப்படின்னா நான் இங்கிருந்து சொல்கிறேன். நீங்கள் 3i கேப்லேருந்து 4i கேப்க்கு ட்ராவல் பண்ணிட்டீங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 5i கேப் மைனஸ் 3i கேப். ஆன்சர் 2i கேப்னு வரும் ஆன்சர். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோனா ஐ கேப் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்க, 2ங்கிற மேக்னிடியூடில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ 2ங்கிற மேக்னிடியூட் ஐ கேப் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்க. இவ்வளோதான். இது ஒரு பொசிஷன் வெக்டார். 5i கேப்புங்கிற ஒரு பொசிஷன் வெக்டார், 3i கேப்புங்கிற ஒரு பொசிஷன் வெக்டார். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இது நடக்கிறது 1 டைமென்ஷனில் நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். இப்போ இது 2 டைமென்ஷனுங்களா இந்த ஜேர்னி, ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அல்லது ஒரு வேளை 3 டைமென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா பொசிஷன் வெக்டார்ஸை நீங்கள் எப்படி பண்ணீங்க, 5i கேப் மைனஸ் 3i கேப் பண்ணீங்களே அதே லாஜிக்கில் இப்போ 2 பொசிஷன் வெக்டாரை மைனஸ் பண்ணால் தட் வில் பி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இப்படி பார்க்கலாம் டைரக்டாக PQ வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். இவ்வளோதான் இதோட ஐடியா. 2 பொசிஷன் வெக்டார் மைனஸ் பண்ணி எப்படி 2 வெக்டார்ஸை மைனஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை பார்க்கலாம். இங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். R2 மைனஸ் R1. ஸோ ஒரு R2 வெக்டார் கொஸ்டினில் தந்துடுறாங்க. 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப். இனி R1 வெக்டார் கொடுத்துறாங்க 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் இப்படி கொடுத்துறாங்க. நான் என்ன ஃபைன் பண்ணும்? R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது 2 பொசிஷன் வெக்டார்ஸ். ஆக்சுவலாக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், என்னென்ன டைரக்ஷன் நடந்திருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அப்படி பார்க்கும்போது R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐ கேப் மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறது 3 டைமென்ஷனாக ட்ராவல் பண்ணுறீங்க. எக்ஸ் டைரக்ஷனோட டிஸ்டன்ஸை யார் மாற்றுவா? எக்ஸ் டைரக்ஷன் தான் மாற்ற முடியும். ஏன்னா இதுதான் இண்டிபெண்டன்சி ஆஃப் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது டைரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3i கேப்புங்கிற பொசிஷன்ல இருந்து எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பேசுவோம். 3i கேப்புங்கிற பொசிஷன்ல இருந்து 2i கேப்புக்கு வந்துட்டீங்க. ஆர் நீங்க ரிவர்ஸா எடுத்துங்க. R2 மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் 2i கேப், ஃபைனல் பொசிஷன் 3i கேப். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பேசலாம். 2i கேப்ல இருந்து 3i கேப் டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ டிராவல் பண்ணீங்க? 1. அப்போ மைனஸ் பண்ணலாம். R2 மைனஸ் R1னா ஐ கேப்ல இருந்து இந்த ஐ கேப்பை மைனஸ் பண்ணிருங்க. ஏன்னா இதுதான் R2 மைனஸ் R1. மைனஸ் பண்ணா நீங்க எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் எவ்வளவு டிராவல் பண்ணிட்டீங்கன்னா வெறும் ஐ கேப்புங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டீங்க, 1i கேப். ஏன்னா மைனஸ் பண்ணிட்டோம், 3 மைனஸ் 2. இனி இதே லாஜிக்ல அடுத்த ஐடியா பாருங்க. 4j கேப் மைனஸ் 3j கேப். அப்போ இனிஷியலா எங்க இருந்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன் 3j கேப்ல இருந்தீங்க, ஃபைனலாக 4j கேப் போயிட்டீங்க. அப்போ y டைரக்ஷனில் எவ்வளோ போனீங்க? 1 மேக்னிடியூட் j கேப் டைரக்ஷன். ஸோ இதுவும் தான் 4 மைனஸ் 3 அகெயின் 1j கேப். ஸோ 1 எழுதணும்னு இல்லை, 1j கேப். இனி பாருங்க, இதுதான் ஃபைனல் பொசிஷன், இதுதான் இனிஷியல் பொசிஷன். மைனஸ் 4k கேப்ல இருந்து இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் 5i கேப். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்க. மைனஸ் 4k கேப்ல இருந்து பிளஸ் 4k 5k கேப் வரைக்கும் வந்துட்டீங்க. அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நடந்துச்சு? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன்.
ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஸோ ஆட் ஆயிரும். டோட்டல் 9k கேப்புங்கிற வேல்யூ வரும். இப்போ பண்ணது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், மைனஸில் ப்ளஸ் இருந்ததுனால மைனஸ் மைனஸ் ஆட் ஆயிடுச்சு, ஃபைனல் ரிசல்ட். இப்படி தான் ஒரு வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ரெண்டு ஒரு வேளை ஆட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். ஒருவேளை R2 வெக்டார் ப்ளஸ் R1 வெக்டார் கண்டுபிடிக்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம், கரஸ்பாண்டிங் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். 5i கேப் ப்ளஸ் 7j கேப் ரெண்டு ஆட் பண்ணோம் ப்ளஸ் k கேப். டைரெக்டாக அடிஷன் பண்ணுறேன், அதனால ப்ளஸ் k கேப், 7j கேப், 5 கேப். ஸோ ஒரு வெக்டார் ஆட் பண்ணும்போது i கேப் ஆட் பண்ணுங்க, j கேப், k கேப். மைனஸ் பண்ணும்போது அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்சிஸை மட்டும் பார்க்கணும், தனித்தனியாக பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது, 3i கேப்பையும் 3j கேப்பையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணவோ ஆட் பண்ணவோ கூடாது. அதே மாதிரி j கேப் இது கூட இன்ட்ராக்டே ஆகாது, இண்டிபெண்டாக j கேப் மட்டும் பார்க்கணும். இவ்வளோதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இங்கே தான் அந்த ஐடியா பேசணும், ரெண்டு பொசிஷன் வெக்டாரை மைனஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி எப்போ ஈக்குவலாக இருக்கும்? நான் சொன்னேன் வெக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எந்தெந்த வெக்டாருக்கு போத் மேக்னிடியூடும் டைரக்ஷன்ஸ், இந்த ரெண்டு வெக்டார் பாருங்க, என்ன இது என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷன் தான் இதுவும். மேக்னிடியூட் லெங்த் பாருங்க, அந்த வெக்டார் அந்த லைனோட லெங்த் ஈக்குவல் லெங்த், ஒரே டைரக்ஷன். இப்போ சொல்லிக்கலாம் இது வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே டைரக்ஷன் ஒரே மேக்னிடியூட், அப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் ஈக்குவல் வெக்டார். ஒருவேளை பாருங்க தேர்ட் கேஸ், மேக்னிடியூட் எல்லாம் அதே தான், பட் டைரக்ஷன் வேற எங்கேயோ போகுது பாருங்க, டீவியேட் பண்ணி போகுது. டைரக்ஷன் மட்டும் மாறினாலுமே அது வேற வேற குவான்டிட்டி தான், அன்ஈக்குவல் வெக்டார் ஆகும். டைரக்ஷனும் மேட்ச் ஆகணும், அப்புறம் மேக்னிடியூடும் மேட்ச் ஆகணும். அப்படின்னா சிம்பிளா சொல்லலாம், இந்த டெய்லும் கோயின்சைட் ஆகணும், ஹெட்டு கோயின்சைட் ஆகணும், டைரக்ஷனும் மேட்ச் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா தட் வி கால் ஈக்குவல் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பை ரியல் நம்பர்ஸ். ஒரு ரியல் நம்பரை வெக்டார்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணா என்ன? ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 2ங்கிற மேக்னிடியூட், ஒரு வெக்டார் இப்படி இருக்கு, வெக்டாரோட லெங்த் பாருங்க இப்படி இருக்கு லெங்த், மல்டிப்ளை பண்றேன். ஆக்சுவலா 2ங்கிறது மேக்னிடியூட், இதுதான் வெக்டார், ஏதோ ஒரு சம்திங் வெக்டார், இவ்வளவு இந்த டைரக்ஷன் இருக்கு, லெங்த் இவ்வளவு இருக்கு. இந்த 2ங்கிற மேக்னிடியூட் என்ன பண்ணிடும், அந்த ஏரோவை 2 டைம்ஸ் லெங்த் ஏரா மாத்திடும், மேக்னிடியூட இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இப்படி இறஞ்சிடலாம். இதோட ரிசல்ட்னு பாருங்க, அதே டைரக்ஷன் மாத்தல, ஆனா டபுள் தி வேல்யூ ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிருது 2a வெக்டார்னு மாறிடும். டைரக்ஷன் மாறவே இல்லை, லெங்த்தை மட்டும் டபுள் ஆக்கிடுச்சு. ஏன்னா 2 டைம்ஸ் இல்லை, ஸோ லெங்த்தை டபுள் பண்ணிட்டு அண்ட் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி ஆயிடுச்சு, 2a வெக்டார் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அப்போ ஒரு மேக்னிடியூட வச்சு ஒரு டைரக்ஷனை மல்டிப்ளை பண்ணா லெங்த் மேக்னிடியூட் மட்டும் மாறுது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதே வெக்டார் எடுத்துக்கலாம், -1ங்கிற நம்பரால அதே ஏ வெக்டாரை மல்டிப்ளை பண்றேன், சேம் ஏ வெக்டார் -1 வச்சு மல்டிப்ளை பண்றேன். இப்போ என்னாச்சு, இந்த ஏ வெக்டார் அப்படிங்கிறது -a வெக்டார்னு ஆயிரும். நான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் இஸ் ஃபார் டைரக்ஷன் இல்ல பிசிக்ஸ்ல. அப்படி பார்த்தா இந்த வேல்யூ என்ன ஆகும்னு பாருங்க, ரிசல்ட் வந்து அதே மேக்னிடியூட் சேஞ்ச் இல்லை, பட் டைரக்ஷன் மட்டும் அப்படியே மாறிடுச்சு, இது -a வெக்டாரா மாறிடுச்சு. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த -1 நெகட்டிவ் குவான்டிட்டிஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வெக்டாரோட டைரக்ஷன் அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். ஒரு நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா, மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா வெறும் பிளஸ்ங்கிற வச்சு நான் மல்டிப்ளை பண்ணா டைரக்ஷன் மாறாது, பட் அதோட மேக்னிடியூட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். நெகட்டிவ் வந்துருச்சுனாலே வேல்யூ மாறிடும், டைரக்ஷனும் மாறிடும். இங்க 1 வச்சு மல்டிப்ளை பண்றதுனால டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மேக்னிடியூட்ல -a வெக்டார் ஆயிடுச்சு. ஒருவேளை -2 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், இந்த ஏரோ இங்க வரைஞ்சிருப்பீங்க, டபுள் தி லெங்த் ஆயிருக்கும், ஏரோ டபுளா ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை ரியல் நம்பர்ஸ். ஸோ நிறைய இடத்துல நம்ம யூஸ்வலாக அதை யூஸ் பண்ணுவோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நல் வெக்டார். நல் வெக்டாருக்கு ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நல்னா 0. இப்போ 0 வெக்டார் பேர் தான் நல் வெக்டார்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அது ஏன் வெக்டார்னு சொல்லணும் அப்படின்னா, 0 மேக்னிடியூட் இன் ஐ கேப் டைரக்ஷன் இப்படி சொல்லலாம். ஏன்னா டைரக்ஷன் இருக்கு, நீங்க அதுல டிராவல் பண்ணவே இல்லை, அதுல மேக்னிடியூட் இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னா வெக்டார் தான் கம்ப்ளீட்டா, பட் நல் வெக்டார், நீங்க அந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணல.
இப்படி சொல்லிக்கலாம் நல் வெக்டார் which is having zero magnitude. மேக்னிடியூட் ஜீரோ இருக்கும், டைரக்ஷன் ஜீரோன்னு எழுதக்கூடாது, மேக்னிடியூட் ஜீரோ ஆயிரும். பாருங்க மேக்னிடியூட் ஆஃப் ஜீரோ வெக்டார் இஸ் ஜீரோ. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி சொல்றேன், ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டி. ஏ வெக்டார்ல இருந்து ஏ வெக்டாரை மைனஸ் பண்ணா ஆன்சர் ஜீரோ வெக்டார். அப்படின்னா நீங்க ரைட் சைடு எவ்வளவு தூரம் போறீங்களோ அதே தூரம் ஆப்போசிட்டும் திரும்பி வரீங்க, அப்போ அதே ஆரிஜினுக்கே வந்துட்டீங்க, ஜீரோ பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, அப்போ ஜீரோ வெக்டார்னு ஆயிரும் ரிசல்ட். நீங்க எங்கேயுமே டிராவல் பண்ணல, உங்களோட மேக்னிடியூட் ஜீரோ, டைரக்ஷன்லாம் அப்படியே தான் இருந்துச்சு, மேக்னிடியூட் ஜீரோ. ஏ வெக்டார் பிளஸ் ஜீரோ வெக்டார் ஆன்சர் ஆப்வியஸ்லி ஏ வெக்டார், ஏன்னா ஜீரோ வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணதுனால அதே ஆன்சர். பாருங்க லாம்டாங்கிறது ஒரு ரியல் நம்பர், ஒரு நம்பர் கூட ஜீரோ வெக்டாரை மல்டிப்ளை பண்றீங்க, அது ஆல்ரெடி உள்ள மேக்னிடியூட் ஜீரோவா தான் இருக்கு, நீங்க என்ன நம்பர் உள்ள கொண்டு போனாலும் ஜீரோ தான் ஆக போகுது. ஸோ ஜீரோ வெக்டார் ஆன்சர். இனி அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஜீரோங்கிற மேக்னிடியூட் இன்டூ ஏ வெக்டார் கூட மல்டிப்ளை பண்றீங்க. இந்த ஜீரோ உள்ள போய் என்ன பண்ணிடும், அந்த மேக்னிடியூட ஏ வெக்டாரோட மேக்னிடியூட ஜீரோ பண்ணிடும், அப்போ அகைன் வில் கெட் ஜீரோ வெக்டார். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம நார்மலா எப்படி நம்பர்ஸ்ல ஜீரோ மல்டிப்ளை பண்றோம் ஆட் பண்றோம் அதே லாஜிக் தான், பட் வில் கெட் அ ஜீரோ வெக்டார்.